இயேசு என் குடும்பத்தின் தலைவர். பிரைஸ் தி லார்ட். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று யோசுவா சொல்வதை நாம் யோசுவா 24:15 வாசிக்கின்றோம். வீடு என்பது வெறும் செங்கல்லினாலும் சிமெண்டினாலும் கட்டப்பட்டது. ஆனால் குடும்பம் அன்பினால் கட்டப்பட்டது. தந்தை, தாய் மற்றும் பிள்ளைகளையும் அங்கு வாழ்பவர்களையும் உள்ளடக்கியது. நாம் நன்றாக நினைவில் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், குடும்பம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. தொடக்க நூல் 2:18. ஆகவே குடும்பத்தில் உள்ள அனைவரும் அன்பாக கூடி வாழும் பொழுது அங்கு தேவ அன்பை காண முடியும். அன்பானவர்களே, என்னை மிகவும் கவர்ந்த ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஏறக்குறைய 30 வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நாள் எனக்கு சொந்தக்காரவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அங்கு நான் பார்த்த காட்சி இன்றும் என்னால் மறக்க முடியவில்லை. அந்த வீட்டில் அம்மா, அப்பா, குட்டி குட்டி பிள்ளைங்களாம் நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. அம்மா காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு அந்த பிள்ளைங்க ஒவ்வொருத்தரையாக போய் எழுப்பி எழுந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே பிள்ளைங்க எல்லாம் ஒரு சாக்கு போக்கு எந்த பிள்ளையும் சொல்ல, சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் உடனே எந்திரிச்சு போய் முகத்தெல்லாம் கழுவிட்டு ஹாலுக்குள்ளே பாயை விரித்து போட்டு எல்லோரும் உட்காந்துட்டாங்க. அப்பா எந்திரிச்சு வந்தார். அப்பா அம்மாவும் சேர்ந்து பாட்டு பாடினாங்க. நல்லா பாட்டு பாடினாங்க. ஆண்டவரை துதித்து பாடினாங்க. பிள்ளைங்க எல்லாம் ஒவ்வொரு பேராகிராஃபாக பைபிள் வாசித்தாங்க. அப்பா ப்ரேயர் பண்ணார், அம்மா ப்ரேயர் பண்ணாங்க. அந்த நாளுக்குரிய தேவைகளுக்காக ஒரு சின்ன ஜெபம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்புறம் வேலைக்கு எல்லோரும் போக ஆரம்பித்தாச்சு. உண்மையிலேயே அந்த இடத்துல எனக்கு பரலோக காட்சியை தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அன்பானவர்களே, அந்த பிள்ளைகள் எல்லோரும் நன்கு வளர்ந்து இப்பொழுது பெரிய பெரிய பதவிகளில், வெளிநாடுகளில் நல்ல ஒழுக்கமுள்ள, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர்களாக, அதிகமான ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடமிருந்து பெற்றவர்களாக வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் மட்டுமல்ல, அவரது பிள்ளைகள், அவர்களது பேர பிள்ளைகள் என்று சந்ததி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டதை காணும் பொழுது, சிறு வயதிலேயே பிள்ளைகளை ஜெப வாழ்வில் வேரூன்றச் செய்யும் பெற்றோர்கள் எவ்வளவு பேறு பெற்றவர்கள் என்பதையும், முதலில் கடவுளுடைய அரசை தேடு, அனைத்தும் உனக்கு கூட்டி கொடுக்கப்படும் என்று இயேசு மத்தேயு 6:33 சொன்னது உயிர் பெற்று வந்ததையும் என்னால் பார்க்க முடிந்தது. இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நம் அன்னை மரியும் புனித சூசையப்பரும் தீமோத்தேயுவின் தாயும் பாட்டியும் தான். 2 தீமோத்தேயு 1:5. ஆனால் இன்று நாம் காண்பது, உயிருள்ள தேவனை தேடுவதற்கு பதிலாக உயிரற்ற தொலைக்காட்சி பெட்டியின் முன் குடும்பமாக அமர்ந்து சினிமாக்களையும் தொலைக்காட்சி தொடர்களையும் பார்க்கும் குடும்பங்களைத்தான். விளைவு சமாதானமின்மை, சண்டை, சச்சரவு, உறவுகளில் விரிசல், தீய பழக்க வழக்கங்கள். ஆம் அன்பானவர்களே, இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நம் வீட்டின் தலைவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்க வேண்டும். முப்புரி நூல் சீக்கிரமாய் அருந்து போகாது என்றார் சாலமோன் ஞானி. அதன் அர்த்தம் என்ன? கணவன் மனைவியோடு தேவனும் இணைந்திருப்பதுதான் முப்புரி நூல். திருமணத்தை தேவ பிரசன்னத்தில் நடத்துகிறது மட்டும் முக்கியம் அல்ல, திருமண வாழ்க்கையை கிறிஸ்துவோடு கூட கட்டி எழுப்ப வேண்டும். ஆம், உலகத்தில் உள்ள எல்லா உறவு முறைகளிலும் முதல் மற்றும் சிறந்த உறவு முறை கணவன் மனைவி என்கிற உறவு முறைதான். அந்த உறவு தெய்வீகமானது. அதை அனைவரும் உயர்வாக மதியுங்கள் என்று எபிரேயர் 13:4 நாம் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்ற தேவனின் ஆசையை நாம் எவ்வளவு அதிகமாக மதிக்க வேண்டும். நம் குடும்பத்திற்கு தேவனையே மூத்த தலைவராக வைத்து கொள்ளும் பொழுது குடும்பத்தின் சகல தேவைகளையும் நன்மைகளையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். வீட்டில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் பொழுது எவ்வாறு பெரியவர்களை கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கின்றோமோ, அதே போல் மிக பெரியவரான நம் தேவனின் முடிவை முதலில் கேட்போம். மிகவும் அருமையாக விவிலிய வார்த்தைகளின் மூலமாகவோ, அனைவரின் ஒத்த கருத்தின் மூலமாகவோ, சூழ்நிலைகள் மூலமாகவோ அவர் நமக்கு சிறந்த ஆலோசனையை கொடுப்பார் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை. ஜெபம் செய்வோம். அன்பின் உறைவிடமே, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். உலகத்தில் பெரிய அந்தஸ்தில் என் குடும்பத்தினர் இருக்க வேண்டும் என்று விரும்புவதை விட
குடும்பமாக நாங்கள் அனைவரும் விண்ணக அரசில் உம்மோடு வாழ வேண்டும் என்பதை மனதில் கொண்டு இவ்வுலகில் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன்.